வெல்கம் பேக் டு சேனல் டெய்லிக்ஸ் எஃப்எஃப். நான் உங்கள் டெய்லிக்ஸ் பேசுகிறேன்டா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேகேவோட 2x2 பார்ட் 2 அண்ட் 2x2 டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டே இன் மை பெட்ரூம். ஓகேடா, இந்த டைட்டில் வச்சு எல்லாருமே வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் போடணும் அப்படின்றத நான் இப்போ வந்துட்டு இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட் வேர் யோர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் தென் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா. அண்ட் ரீசெண்ட் டேஸில் நான் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஆக்சுவலி பிஎல் டைப் நம்ம வேணுமா வேணாமான்னு கேட்டிருப்பேன். அது போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். பிஎல் டைப் ஆக்சுவலி வந்துட்டு நான் போடுறதா இருக்கேன். இங்கே அதை சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு கிளாரிஃபை அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பிஎல் டைப் கொண்டு வரலாம். அதாவது யோன்மினுக்கு, டேக்குக்கு, நாம்ஜினுக்கு நம்ம ஜேஹோப் மட்டும் ஒண்டி கடையாக தான் இருப்பார் இதில். ஏன்னா வந்துட்டு ஜேஹோப் கூட யார் போடுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஜஸ்ட் ஜேஹோப் அண்ட் ஒயன் இதை மட்டும் நான் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஜேஹோப்புக்கும் ஒயனுக்கும் போட்டுடலாம். அண்ட் நாம்ஜின் அதாவது நம்ம ஆரமுக்கும் ஜின்னுக்கும் போடலாம். நம்ம ஷுகாவுக்கும் ஜிமினுக்கும் போடலாம். அண்ட் நம்ம தேயாங்குக்கும் ஜங்குக்கும் போடலாம்டா. ஓகேவா, நான் எப்படி இருந்தாலும் போட போகிறேன். அண்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் வேணான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சாரி. அண்ட் பட் ஆனால் எனக்கு அது ஆசையாக இருக்கிறதுனால தான் நான் வந்து போடணும் அப்படின்றதுக்காக தான், எதுக்கும் உங்கள்கிட்டையும் கேட்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். பட் நீங்கள் எல்லாம் வேணான்னு சொன்னோடனே எனக்கு சேட் ஆகிடுச்சு. அதனால் நான் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்டப்க்கு வந்ததுனால ஒருத்தவங்க எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, டேக்குக் போடு அப்படின்ற மாதிரி. எனக்கு அது வந்துட்டு டேக்குக் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சேனலுக்குள்ளே வந்துட்டு நான் டேக்குக் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அவங்க நேம் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். பிரியா சிஸ், நீங்கள் கேட்ட மாதிரி இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னொரு 5 days ஒரு 1 weekலேயே வந்துட்டு நான் வீடியோ ரெடி பண்ணி கன்ஃபார்மாக போட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் பிஸி. ஸோ அதனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நேம் மென்ஷன் பண்ண வேண்டும். எப்படி சொல்கிறது, என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட், என்னோட செல்ல குட்டியோட தங்கச்சிக்காக இந்த வீடியோ நான் வந்துட்டு போட்டேன். அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க கேட்ட டைட்டில் தான். அவங்களோட பேர் மெஹந்தி ஸ்ரீ. பட் ஆனால் நான் அவங்கள மேஹா தான் கூப்பிடுவேன். மேக்ஸிமம் மெஹான்னு சொல்லி போட்டிருப்பாங்க அவங்களதே. இல்லை அப்படின்னா அவங்கள ஜென்னி அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ என்னோடய பர்சனலி ஜென்னி, உனக்காக நான் இன்னும் வந்து வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி சொல்கிறது, அவளும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் செல்லம், நீ மெசேஜ் எதுவுமே பண்ண மாட்டேறேன், நானும் மெசேஜ் எதுவுமே பண்ண மாட்டேன். மன்னிச்சிக்கோ. அண்ட் நம்ம சீக்கிரமாக வந்துட்டு நல்லா மெசேஜ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் திருப்போம். அண்ட் ஜென்னி உனக்கும் தான். ஏன்னா வந்து நான் எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸ். ஏன்னா இப்போ நான் இன்ஸ்டாகிராமே டெலீட் பண்ண வேண்டிய கட்டத்துக்குள்ளே வந்திருக்கேன். இன்ஸ்டா ஐடி இருக்குது. பட் ஆனால் எப்போயாவது லாகின் ஆவேன், திருப்பி வெளியே வந்துடுவேன், அந்த மாதிரி தான். பட் ஆனால் வந்துட்டு உண்மையாக சொல்லணுன்னா இருக்கிற குரூப்லேருந்து மட்டும் என்னை எடுத்துறாதீங்க, மேஜிக் ஷாப்லேருந்து எடுத்துறாதீங்க. அண்ட் தென் நான் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறேனோ அவங்க எப்போல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு அட்லீஸ்ட் கூகுள்குள்ளே போயாவது நான் வந்துட்டு வந்துடுவேன். ஓகேவா, லாகின் பண்ணி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன். அப்போல்லாம் அவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. அண்ட் லக்கிலி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்ததில் 3 minutes நானே பேசிட்டு கிட்டத்தட்ட 4 minutes ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டு போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் பிறகு தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜேகே வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஜேகே உடனே வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபோர்ஸாக கிஸ் பண்ணியிருப்பார். அது ரூடாக மாறும். அண்ட் தென் நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் தென் அது வெட் கேஸஸாக மாறி கடைசியில் ஹெக்கீஸோடு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் சொன்னேன். அண்ட் இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாட்டுக்குள்ளே கண்டினியூ ஆகிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஹெக்கீஸ் கொடுத்துட்ருப்போம் இல்லையா, அந்த சீன்லேருந்து வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, ஜேகே
விடு ஜேகே என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஜேகே உடனே என்ன சொல்கிறேன்னா, ஏ வயன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதை கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்னை விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜேகே கிட்டேருந்து எந்திரிச்சு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு டோர்கிட்ட வரைக்கும் போயிடுவீங்க. ஜேகே உடனே வந்துட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு பின்னாடி வந்துட்டு ஹக் பண்ணி வச்சுக்கிறாரு. வயன் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு தெரில, பட் இதை நான் சொல்லி ஆகணும், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ ஜேகே ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நீ கிளாஸ் டாப்பு அண்ட் நான் கிளாஸோட வீக்கஸ்ட் ஸ்டூடெண்ட், அண்ட் எப்படி இருந்தாலும் ஒன்று என்னைய ஸ்பெஷல் கிளாஸில் வந்துட்டு போட வச்சாங்க, அதாவது நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நடந்துச்சு. அண்ட் ஐ லவ் யூ மேன். ஏன்னு தெரில, உன்னை பார்த்ததுலேருந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ஃபீலிங்லாம் சொல்ல கூட முடியல மேன், என்ன பண்ணுறதுன்னே தெரில, பட் நீ என்னோடது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்கள் உடனே வந்துட்டு நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஜேகே, என்னை விட நான் கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட ஹேண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. பட் ஆனால் திருப்பவும் ஜேகே வந்துட்டு உங்களை பேக் ஹேக் பண்ணிக்கிட்டாரு. ஜேகே உடனே வந்துட்டு இப்போ வந்துட்டு சொல்கிறாரு, வயன் கேன் யூ ஸ்டே இன் மை பெட்ரூம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்துட்டு கேட்குறாரு. உங்களுக்கு புரியல என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஜிக்கி நீங்கள் என்ன பேசுகிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஜிக்கி, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட கேரக்டரை பற்றி நான் ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கேன். அந்த கேரக்டரை பற்றி தெரியாதவங்க போய்ட்டு போன பாட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேரக்டரை போய் அதாவது அந்த போன பாட்டை போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? அண்ட் என்ன நடக்குது அப்படின்றத ஸ்டோரிகளை போய் பார்த்தலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களோட அலாரம் அடிக்குது, இவ்வளோ டைமில் தான் வந்துட்டு நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு அலாரம் அடித்தோடனே உங்கள் அம்மா வந்துட்டு மேலே வந்துட்டு ஒயன்னு கதவை தட்டுறாங்க. ஒயன் என்ன பண்ணிட்டுருக்கு ஒயன் அப்படின்ற மாதிரி கதவை தட்டுறீங்க, கதவை தட்டுறாங்க. உடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே கிட்டே நீங்களும் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பீங்க. ஸோ அதோடு இருந்து ஜேகேவை வந்துட்டு வெயிட் பண்ணுவார். உங்கள் அம்மா கதவை தட்டணுன்னா 2 பேரும் வந்துட்டு பின்னாடி வந்துடுவீங்க. ஸோ 2 பேரும் உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹிக்கி மார்க்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி 2 பேர் மேலேயும் பார்த்துக்குறீங்க. பார்த்தா 2 பேர் மேலேயும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே உங்கள் ஃபவுண்டேஷன் தேடுவீங்க. உங்கள் ஃபவுண்டேஷன் கிடச்சோடனே அது வந்துட்டு டக்குன்னு ஜேகேக்கும் போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அதாவது அந்த கவர் ஹிக்கீஸ்லாம் கவர் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் வந்துட்டு ஓகேலாம் பண்ணிட்டு இப்போ வந்து கதவை திறக்கிறீங்க. ஆமாம் சொல்லுமா அப்படின்ற மாதிரி, இன்னும் போகலையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்டில் கேட்டுட்ருக்காங்க. வந்துட்டு கேட்டோடனே இருமா ஸ்டடி டைம் இன்னும் முடியலம்மா, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்துட்டு பின்னாடிலேருந்து ஆமாம் ஆண்டி 5 மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ 5 மினிட்ஸில் நாங்கள் நிறையவே படிப்போம், ஸோ நீங்கள் கொஞ்சம் லீவ் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜேகே பேசணுன்னே எங்கள் அம்மா மனசில் இவன் இருக்கானே, இவன் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரான், இவன் எதுக்கு வந்தானே தெரியாது, இவன்லாம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இழுக்கிறீங்க. ஸோ வந்துட்டு லாஸ்ட் ஸ்பாட்டில் எதோட முடித்தேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ் 1 நிமிஷம். அந்த 1 மினிட் எதுக்கு கேட்டேன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூப்பிட்டாங்க, ஸோ அதனால். அண்ட் ஓகே, நான் லாஸ்ட் பார்ட்லேருந்து சொன்ன மாதிரி தான் நீங்கள் பின்னாடி சுற்றிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்தை இப்போ வந்துட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே வருது. ஸோ நீங்கள் ஜேகேக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் உடனே படக்குன்னு ஜேகே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. ஜேகே ஒன்று என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ கொஞ்சம் உன்னோட காமான சைடுக்கு வாயேன் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே காமான சைடுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்போ ஜேகே வந்துட்டு ஒரு டோனில் சொல்லியிருப்பார், நீங்கள் ஜேகே ப்ளீஸ் காமான சைடுக்கு வா, அப்போ தான் உனக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஓகே 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 வெயிட் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ ஜேகேக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிடுறீங்க. எஸ் ஓகே நானும் நல்லா பண்ணுறேன், அது ரொம்ப நாளாக எப்படி சொல்கிறது எனக்கு தெரியும், நல்லா பண்ணுறது எங்கள் பாட்டிக்கு தெரியும்,
நீ எனக்கு அடிக்கடிக்கு லெட்ரு போடுவேன். அந்த மாதிரி லெட்ரு போடும்போது நான் மாட்டி கூட இருக்கேன். எங்கள் பாட்டிக்கிட்ட செருப்படி கூட வாங்கியிருந்திருக்கேன். அண்ட் நீ இப்போ லவ் யூ சொல்கிற, பட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஏற்கனவே லவ் தானே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஜேகே உடனே வந்துட்டு ஆமாம் நம்ம லவ் பண்ணாலும் நம்ம இப்போ தானே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே நம்ம ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. ஸோ ஜேகே வந்து உங்களை படக்குன்னு லிப்லாக் கிடைக்கிறாரு. ஸோ அந்த லிப்லாக் வந்துட்டு ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. பட் ரொம்ப ரூடாக இல்லை, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவும் உங்களோட ஐஸே பார்க்குறாரு, நீங்களும் உங்கள் ஐஸே பார்க்குறீங்க. ஜேகேவும் நீங்களும் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலே. அண்டு இங்கே உங்கள் அம்மா திடீர்னு கூப்பிடுவோன்னே ஜேகே பாய் வீட்டுக்கு போ, நான் உனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கியூட்டாக சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு எனக்கு ஒன்று வேணுமே, புரியுதே ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜேகேயோட சிக்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு ஜேகே அனுப்பி வைக்கிறீங்க. அண்ட் உங்கள் அம்மா இப்போ வந்துட்டு உங்களை திட்டுறாங்க. அந்த ஜேகேவெல்லாம் எவன் வந்துட்டு வீட்டுக்கு வர சொன்னான், இல்லை உன் கூட அவன் தான் பைக்கிறானா, இல்லை இதுக்கு என்னத்துக்கு வந்துட்டு நீ அவனை வந்துட்டு எடுத்துக்கிற, அவனுக்கு வந்துட்டு எதுக்கு சொல்லித்தர அப்படி இப்படின்னு உங்களுக்கு திட்டுறாங்க. தொடப்பு கட்டையாலே அடிக்கிறாங்க உங்கள் அம்மா. நீங்கள் வந்துட்டு நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசினது எல்லாமே உங்கள் அம்மா கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணது, ஜேகே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, நீங்கள் அக்செப்ட் பண்ணது எல்லாத்தையும் கேட்டு இப்போ உங்களை வீட்டில் வந்துட்டு சரித்துட்டு வீட்டை விட்டு வெளியே விடல. நீங்கள் நெக்ஸ்ட் டே போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்தீங்க. பட் ஆனால் வீட்டில் மாட்டினதுனால உங்கள் அதுவும் வந்துட்டு சரியான அடி உங்கள் வீட்டில் சுத்தமாக முடியல உங்களால். நீங்கள் வந்துட்டு யாரால் மாட்டியிருப்பீங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கிறது. அது யாரால் என்றால் உங்கள் பாட்டியாலே. உங்கள் பாட்டிக்கிட்டே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ ஆனால் அவங்க வந்துட்டு உங்கள் வீட்டில் சொல்லலை. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் நேற்று ரூமில் சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டுட்டாங்க உங்கள் அம்மா. ஸோ அதனால் வீட்டில் மாட்டிக்கிட்டீங்க. அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் டே பார்க்குறாரு ஜேகே நீங்கள் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. ஸோ ஈவினிங்கே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஜேகேவும் உங்கள் கிளாஸில் இருக்கிற மிஸ் ஆர் சார் ஏதாவது வச்சுக்கோங்கடா, அண்ட் அவங்க வராங்க. வந்துட்டு உங்களை வீட்டில் வந்து பார்க்குறாங்க. பட் உங்கள் அம்மா வந்துட்டு ஜேகேவும் உள்ளே விடல, அங்கே மிஸ்ஸையும் உள்ளே விடல. அதனால் உங்கள் மிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி மேம்னே வச்சுக்கோண்டா, மேம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டு உங்களுக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னா குத்தீரும் கொலையிරුம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கீங்க. ஸோ ஜேகேலாம் பார்த்துட்டு மனசே உடஞ்சிருச்சு. நம்ம ஆள் உடனே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு, இல்லை நம்ம இங்கே வந்துட்டு 1000 பேர் இருக்காங்க, கண்ணுக்கு எதுவுமே தரல, நீங்கள் மட்டும் தான் தெரியுங்க. ஜேகே கண்ணிலேருந்து தண்ணி தானாக வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவை. உங்களுக்கு வந்துட்டு ஜேகேவை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ். பட் ஆனால் உங்களால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. அந்தளவுக்கு உங்களை அடித்து வச்சுருக்காங்க. அதாவது ஹோமராஸ் ஹவுஸ் மாதிரி அடித்து சரி அடி விழுந்திருக்கு உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு. எங்கே உங்களை ஹேண்ட்ஸில் வந்து அந்த ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வெளியே ஓடுறாரு. கரெக்டாக அங்கே வந்துட்டு ஒரு ஆட்டோ நிற்கிது. ஸோ அந்த அங்கிள்கிட்ட போயிட்டு ஜேகே வந்துட்டு அங்கிள் அங்கிள் சீக்கிரம் அங்கிள் காப்பாற்றுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ஏன் இப்படி வந்து எனக்கு வந்து நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜேகே வந்துட்டு உங்களை வந்துட்டு அவர்கிட்ட காசும் கிடையாது, எதுவுமே இல்லை. உங்களை பார்த்த உடனே வந்துட்டு அவருக்கு மனசு இல்லை. ஸோ அதனால் தூக்கிட்டு ஓடுறாரு ஜேகே வந்துட்டு. இப்போ ஹாஸ்பிட்டல் நீங்கள் வரீங்க, எந்த ஹாஸ்பிட்டல்னால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஹாஸ்பிட்டல். ஜேகே வந்துட்டு மேம் இந்த ஹாஸ்பிட்டல் தான் மேம் போகிறேன் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி கத்திகிட்டே போயிருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்போ ஜேகே அழுகிறாரு. என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லைனா நான்லாம் இருக்க மாட்டேன், ஏன் இப்படிலாம் உங்கள் வீட்டில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆட்டோவில் போகும்போதெல்லாம் அழுகிறாரு. ஜேகே கண்ணிலேருந்து தண்ணி வர்றதை பார்த்து நீங்களும் ஜேகே என்னை மன்னிச்சிட்டு, எனக்கு வீட்டில் பண்ணது சத்தியமாக தெரியாது, நான் எதுவுமே பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் உடனே வந்துட்டு வயன் அழகாத வயன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாத வயன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக வந்துட்டு 2 பேரும் இருக்கீங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலும் வருது. ஜேகே வந்துட்டு உடனே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு விடுறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, ஒரு சின்ன பையன் எதுக்குடா அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு வரான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஜேகேவோட டபுள் பனி சைடு உடனே ஆன் ஆகுது. ஸோ டபுள் பனி சைடு ஆன் ஆனவுடனே
ஜேகே உங்களை பார்க்குறாரு. ஸோ இப்போ டோன் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ உண்மையை வந்துட்டு சொல்கிறாரு. ஜேகே ஆக்சுவலி உங்களை விட பெரிய பையன், அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் கிடையவே கிடையாது. அவரோட டார்க் சைடு இது தான். ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே இதெல்லாம் சொல்ல வராரு உங்ககிட்ட. ஃபைன், நான் இப்போ சொல்கிறது தெளிவாக கேட்டுக்கோ. நான் அவனும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக கிடையாது. ஆக்சுவலி அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நான் ஏன் உன்னை வந்து பார்த்து உன்னை வந்து லவ் பண்ணி உன்னை ஸ்கூலில் எதுக்கு பார்த்தேன் அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நீ என்னோடய வருங்கால பொண்டாட்டி. அதை மட்டும் இல்லை, உனக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீ எந்த குடும்பம்னு உனக்கே தெரியாது. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட அம்மா அப்பாவே கிடையாது. அவனோட அம்மா அப்பா வேறு. உனக்கு காட்டுறேன், நீ சீக்கிரமாக வந்தா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிகே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லும்போது, ஜிகே நீ என்ன பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை வந்துட்டு அட்மிட் பண்ணுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையும் அவரே கட்டுறாரு. இப்போ அவர் வந்து நார்மலாக மாறி உங்கள் மேம் வராங்க. ஜேகேப்பா என்னாச்சுப்பா, அவளுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி. மேம் அதில் ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்த 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 அப்பா அம்மாவே இப்படி தான் இருக்காங்களே, நான் அவங்க அப்பா அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க மேம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அவங்க அப்பா அம்மாவே இல்லையே ஜேகே அப்படின்னு வந்து சொன்னதுமே ஜேகே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா வந்துட்டு உங்களை அந்த வீட்டில் வந்து அடாப்ட் பண்ண ஒரு சைல்டாக தான் வளர்க்குறாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே அடாப்ட் பண்ண சைல்டு தான். அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அடாப்ட் பண்ண சைல்டு தான். உங்கள் சிஸ்டர்ஸ் ஆகட்டும், நீங்களாகட்டும், எல்லாருமே அடாப்ட் பண்ண சைல்டு தான். ஸோ ஆனால் வந்துட்டு ஒன்று மட்டும் உறுதி, நீங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி. பட் ஆனால் உங்களோட அப்பா அம்மா இவங்க கிடையாது. அதுதான். ஏன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ இந்த வீட்டில் சொல்கிறேன், இந்த வீட்டில் எல்லாருமே வந்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப சித்தவாதப்படுத்துவாங்க எல்லாருமே சேர்த்து. ஆனால் இந்த மாதிரி மேட்டர்லாம் தெரிஞ்சுது. ஸோ க்ளோஸ் நீங்கள். ஸோ அந்த குத்திரும் கொலையிலுமே நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்ற மாதிரி தான் வந்துட்டு ஜேகே வந்து உங்களை சேர்த்துருப்பாரு. ஸோ உங்களை சேர்த்த உடனே இப்போ வந்து டாக்டர் வராங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் மேம் சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு ஷி இஸ் சீரியஸ் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேக்கெலாம் மனசு உடஞ்சிச்சு. அவளை நான் போய் பார்க்கணும், இப்போ போய் பார்க்கணுன்ற மாதிரி சொன்னோடனே நர்ஸ் வந்து போகக்கூடாது வந்து தடுக்கிறாரு. பட் ஆனால் வந்துட்டு ஜேகே அதெல்லாம் மீறி ஐசியூ வார்டுக்குள்ளேயே பூந்து ஜேகே வந்துட்டு உங்களை வந்துட்டு முழிக்க வைக்கணும் அப்படின்றதுனால உங்கள் கையை பிடிச்சி பேசுகிறாரு. நீ சீக்கிரம் வந்துட்டு நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. உங்களுக்கு எல்லாமே காதில் கேட்குது. பட் நீங்கள் இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு விஷயம் ஜேகே சொல்கிறாரு, சிஸ்டர்ஸ் எல்லாருமே உன்னோட ஃபேமிலி தான். பட் உங்கள் அப்பா அம்மா மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு உங்கள் அங்கிள் அண்ட் ஆன்ட்டியோட வீட்டில் வந்துட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வராங்க. வந்து பார்த்தா உங்கள் அப்பா அம்மா வந்த உடனே ஜேகே வந்துட்டு வாங்க மாமா வாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே சொன்னோடனே உங்களுக்கு இன்னும் ஷாக்கு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அத்தை பசங்களாம் இப்போ தான் அதே சொல்கிறாங்க. ஸோ ஷாக்கு உங்கள் எல்லாருக்கும் ஷாக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருப்பீங்க. ஸோ டாக்டர்ஸும் நீங்கள் சரியாயிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. லக்கிலி நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் பாஸ்ட் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கீழே சொல்லிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் உடனே சொல்கிறீங்க, இப்போ பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் மாமா வந்து நிற்பான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி ஜேகே 5 minutes அங்கே நிற்கிறாரு. இப்போ ஜேகே வந்துட்டு உங்களை வந்துட்டு பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே புஜிம்மா இங்கே வாடி வீட்டுக்கு போகணும், கல்யாணம் இருக்குல்ல நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஜேகே. ஆக்சுவலி நீங்கள் செகண்ட் இயர் காலேஜ் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க அண்ட் தேர்ட் இயர் காலேஜும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் டே இன் யோர் காலேஜ். இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு உங்களை இப்படி கூப்பிடும்போது உங்கள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு போம்மா போ, உங்கள் அம்மா கூட உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க போலையே போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு சிரிப்பேற்றி விட்டு உங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. அண்ட் இப்போது சர்ச்சில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் அண்ட் ஜேகே வந்துட்டு ஒரு க்ரூம் கெட்டப், நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைடல் கெட்டப். உங்கள் அப்பா உங்களோட சொந்த அப்பா இப்போ வந்துட்டு அதாவது அந்த அங்கிள் அண்ட் ஆண்டி இருக்காங்க, அவங்க பாட்டியும் இருக்காங்க, அந்த பாட்டியும் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட அப்பா அம்மா இருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சிட்டு பொறுமையாக அந்த சர்ச்சில் நடந்து வர்றாங்க. அண்ட் அங்கே ஜேகே கிட்டே கொடுக்குறாங்க கையை. அண்ட் ஜேகே கிட்டே கொடுத்த உடனே சர்ச்சில் இருக்க ஃபாதர் பார்த்துட்டு க்ரூம் அண்ட் பிரைட் 2 பேருக்கும் ஒரு ப்ராமிஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் இந்த கல்யாணம் எல்லாருக்குமே சமர்ப்பணம். அண்ட் இந்த கல்யாணத்தில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லோரும் கை தூக்குங்க, விருப்பம் இல்லாதவங்க கை தூக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஓகே இப்போ வந்துட்டு க்ரூம் அண்ட் பிரைட் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே
நீங்கள் 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க ஃபாதர், நீங்கள் இப்போ முழுமையான தம்பதிகள் ஆகிட்டீங்க, அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிவிட்டு, அதாவது ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நீங்கள் வந்துட்டு எந்த கஷ்டத்துலேயும் எந்த துயரத்துலையும் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையுமே எல்லா கடமைகளும் நம்மளுது, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்போ க்ரூமும் ப்ரைடும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 2 பேரும் ஒரு மைல்டான சாஃப்டான ஒரு கிஸ். அண்ட் அதுக்கப்புறம் விட்ட உடனே அதான் அந்த கிஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஃபாதர் சொல்கிறாரு, அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அண்ட் நீங்கள் 2 பேரும் கல்யாண தம்பதிகளாக ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ஃப்ளவர் பொக்கேவை ஜேகேவோட தூக்கி போடுறீங்க. அண்ட் ஹீரோவோட இந்த 2 ஷாட் அண்ட் ஹாப்பி எண்டிங். அண்ட் நம்ம சேனலில் இந்த 1 ஷாட் எனக்கு அதாவது இந்த 2 ஷாட் பர்சனலி ஐ லவ் இட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம சேனல் இப்போ தான் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன், யூ வாட்சிங் டெய்லிக்ஸ் எஃப்எஃப். நான் உங்கள் டெய்லிக்ஸ் பேசுகிறேன்டா. அன்யா, பாய், சராங்கியா, டாடா, லவ் யூ ஆல் பேப்ஸ்.